ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளால் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அந்தாதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தெய்வீக பகுதி 23 கந்தர் அந்தாதி பாடல் 21 சிந்தா குலவா என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். சிந்தா குலவரிசை பேரூமூரும் நஞ்சீருமென்றோர் சிந்தா குலவரிடத்தனு காதருடி மகளை சிந்தா குலவரி மாயுர வீர செகமளப்பச் சிந்தா குலவரி மருக சூரனை செற்றவனே. இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் 21 பதிவுரை, பொழிப்புரை மற்றும் விளக்க உரை. சிந்தா ஒரு காலம் அழியாது குலவரசை பேரும் நம்முடைய வம்ச பரம்பரையின் பெயரும் ஊரும் நாம் வசிக்க இந்த நகரமும் நம் சீரும் நமது சிறப்பும் என்று என்று பொய்யாக எண்ணுகின்ற சிந்தா குலவரிடத்தில் அஞ்ஞானிகளின் பால் அணுக்காத்தருள் நான் சேர்த்திருக்க நீ அருள வேண்டும். தீ மதலை அக்னி தான் உருவெடுத்த சேவலை சிந்தா கொடியாக வைத்து குலவும் விளங்கும் அரி பச்சை நிறமுள்ள மயூர வீர மயிலேறிய சேவகனே, செகம் அளப்ப இவ்வுலகத்தை அளப்பதற்காக சிந்தாகு பலமான அவதாரம் எடுத்த அரிமருகா திருமாலின் மருகனை சூரனை சென்றனை சூரபத்மனை வென்றவனை என்ற பொழிப்புரை. சேவல் கொடியோனை மயில் வாகனனை வாமன அவதாரம் எடுத்த திருமாலின் மருகனை உலகை என் வாழ்க்கை நித்தம் என்று நம்பி விதிக்கப்படும் அஞ்ஞானிகளின் நட்பு இல்லாமல் எனக்கு நீ அருள் செய். சூரபத்மனோடு போர் செய்யும் போது இந்திரன் மழையாகவும் அக்னி கொடியாகவும் வந்ததை குறிக்கிறது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க, வளர்க, ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ